ஆக்சுவலி என்ன அவங்க இது பண்ணிட்டாங்க. அவங்க வந்து அந்த உபயோகத்தில் மீன் ஜாயின் பண்ணுங்க. ஓகே சார். சார் இங்கே பாருங்க. வணக்கம் சார். போட்டோ எடுக்க கொஞ்சம் நல்லா இருக்கு. ஒன்றும் எனக்கு பிரச்சனை இல்லை. ஃப்ரெண்ட்ல இருந்து கொஞ்சம் கீழே இருக்கு. தேங்க்ஸ் மேடம். இப்படி பாருங்க. ஓகே ஓகே பாருங்க. அப்படியே பாருங்க. ஸ்ட்ரைட்டாக பாருங்க. சார் கொஞ்சம் இந்த பக்கம் சார். சார் கொஞ்சம் இப்படி பாருங்க. ஓகே மேடம் அண்ணா ரெண்டு பேரும் சிசர் வச்சு அப்படி லுக்கு கொடுத்துருங்க. ஃபர்ஸ்ட் அடி பார்த்துங்க. ஒரு லுக்கு ஸ்ட்ரைட்டாக கொடுத்துருங்க. ஸ்டில்லுக்கு மட்டும். எப்பா ரெடியாப்பா? கட் பண்ண சொல்லுங்க. ஓகேண்ணா ஓகேண்ணா. சூப்பர்ண்ணா. உள்ள வந்துருங்க. உள்ள தம்பி போங்கப்பா. அப்படியே பின்னாடி பேக் பேக் பேக். மீடியா பிரிண்ட் மீடியாவுக்கும் டிஜிட்டல் மீடியாவுக்கும் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் வந்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் தெரிவிச்சுக்கிறேன். இதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஆல்ரெடி நான் ப்ரீஃப் பண்ணிட்டேன். எங்கள் சீஃப் கெஸ்ட் 2 பேரும் தேவயானி மேடமும் தம்பிராமையா சாரும் நாங்கள் கூப்பிட்ட உடனே நோன்னு சொல்லாமல் அவங்க எவ்வளோ டேட்ஸ் பிஸியாக இருந்தாலும் இன்னைக்கு கட்டாயமாக வரேன்னு ஒத்துண்டாங்க. அதே விதமாக அவங்க வந்து எங்களை ஆசீர்வதிச்சிருக்காங்க. மேடம் இப்போ பேசுவாங்க. எல்லாருக்கும் வணக்கம். திருப்பதி பீமாஸ் தமிழ்நாட்டில் அதற்கான கிளைகள் கிடையாது. தம்பி அசோக் அந்த பாரம்பரியத்தினுடைய 3வது தலைமுறை. அவர் மகன்களை அறிமுகப்படுத்தினார். 4வது தலைமுறை பிள்ளைங்க இருக்காங்க. ஒரு நிறுவனம் துவங்குறது என்பது முக்கிய விஷயம் கிடையாது. அதை நமது தலைமுறை அடுத்தடுத்து நகர்த்தி செல்வது என்பது அது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால் சொன்ன மாதிரி இறைவனுடைய ஆசீர்வாதம் தான். அந்த வகையில் திருப்பதி அப்படின்னா பீமாஸ் அங்கே வந்து தங்காத செலிபிரிட்டிஸே யாருமே கிடையாது. நிச்சயமாக முந்தின தலைமுறைக்கு தெரியும். அவர்கள் முதலாக சென்னையில் வந்து பியூர் வெஜ் இங்கே திறந்துருக்காங்க. பாரம்பரியம் கொண்ட ஒரு உணவு விடுதியில் ஒரு பயம் இல்லாமல் பதட்டம் இல்லாமல் சாப்பிடலாம். அந்த வகையில் மேடம் அவர் வந்திருக்காங்க. அவங்க எல்லாத்துக்கும் குடும்பத்தில் ஒரு அக்கா, ஒரு அண்ணி, ஒரு மூத்த தலைமுறைக்கு மகள், வேற ஒரு தலைமுறைக்கு வந்து சகோதரி, அவர்களும் வந்து திறந்து வச்சுருக்காங்க. ஒரு மகிழ்ச்சிகரமான தருணம்.
ஹோட்டல் பீமாஸ் வெஜ் இங்க வந்திருக்கும் இந்த விழாக்கு வந்திருக்கும் பிரஸ் மீடியா தம்பி ராமையா சார், இங்க வந்திருக்கும் எல்லா கெஸ்ட் உங்க எல்லாருக்கும் உங்க தேவயானி ராஜகுமாரின் அன்பான வணக்கம். இன்னைக்கு ஸ்பென்சர் பிளாசால மவுண்ட் ரோட்ல திருப்பதி பீமாஸ் வந்து வெஜ் ரெஸ்டாரண்ட்டை வந்து இனாகுரேஷன் பண்ணியிருக்காங்க. நானும் தம்பி ராமையா சார் வந்திருக்கோம் இந்த இனாகுரேஷனுக்கு. ரொம்ப சந்தோஷம். 1952 திருப்பதி பீமாஸ் ஹோட்டல் அண்ட் ரெஸ்டாரண்ட் இருக்குது, திருப்பதியில் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 70 இயர்ஸா இருக்குது. இப்போ இது 4வது தலைமுறைன்னு சொல்றார் சார், அசோக் சார். ஒரு பெரிய சாதனை இது. 4வது தலைமுறை இந்த வேலையை தொடங்கி செஞ்சிட்டு இருக்கிறாருன்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை. இதுல பெரிய ஒரு ஈடுபாடு, ஒரு உழைப்பு இருக்கு. ஸோ வாழ்த்துக்கள் சார். மேலும் மேலும் இந்த பீமாஸ் வந்து பல ஸ்டேட்ஸ்ல சார் ஓப்பனிங் பண்ண போறாருன்னு சொன்னாரு. பல பிரான்ச்சஸ் இதே மாதிரி ரெஸ்டாரண்ட்ஸ் ஓப்பன் பண்ண போறாங்க. ஸோ இங்கே ஸ்பென்சர் பிளாசால மவுண்ட் ரோட்ல ரொம்ப மெயினான ஒரு இடத்துல சூஸ் பண்ணி, ஒரு ரொம்ப சூப்பரான ஒரு இடத்துல சூஸ் பண்ணி ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் பியூர் வெஜ் அண்ட் ஐம் ஷுவர் இங்கே சூப்பராக எல்லா வெஜிடேரியன் எல்லா டெலிகசிஸும் இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச எல்லா டிஷ்ஷஸும் இங்கே கிடைக்க போகுது. ஸோ ஃபேமிலிஸாக கண்டிப்பாக இங்கே வந்து உங்கள் ஃபேமிலிஸை கூட்டிகிட்டு வாங்க and please enjoy the food which is going to be served in Tirupati Bhima's Veg in Spencer Plaza. So thank you so much. Unga ellarukku nandri press and media to come here and to publicize this. And idu romba important ana or occasion. Idu makkal kitta poi seranum. So nalla saapadu venona Bhima's ku vaanga. Thank you. Madam, thank you. Sir, thank you so much. ஸ்பெஷலா பண்ணணும் அப்படின்னா நான்வெஜ். ஆமா உங்களுக்கு பிடிச்ச உணவு இருக்குங்களா? சரி, ஏதோ சொல்றாங்க சார். பீமாஸோட ஸ்பெஷல் பருப்பொடியும் நிறைய ஹோட்டல்ல வந்து நான்வெஜ் கேட்ட மாதிரி அந்த வேற மாதிரி அந்த மெட்டீரியலே செய்வாங்க. இதுல என்ன ஸ்பெஷலா இருக்கு? இங்க என்ன ஸ்பெஷல் நீங்க சொல்லுங்க சார். சொல்லுங்க. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி பேசும்போது உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லலை. எங்களது எல்லாமே ஸ்பெஷலைஸ்டு ப்ராடக்ட்ஸு. அது எப்படின்னா இப்போ சாம்பார் பொடி, ரசப்பொடி எல்லாத்துக்குமே எங்களோட ஓன் ரெசிபி இருக்குது. அந்த ரெசிபி மொத்தம் எங்கள் ஃபேக்ட்ரிலேருந்து வரும். ஊறுகாலேருந்து எல்லாமே மேனுஃபேக்சர் பண்ணி அங்கேருந்து வருது. ஈவன் ஒரு ரவா தோசை போடணுன்னா கூட எங்கள் ரவா தோசை மிக்ஸ் இருந்தால் தான் ரவா தோசை போட முடியும். அதுதான் எங்களோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ எல்லாமே வந்து ஒரு ஸ்பெஷலி ஒரு பண்ண ஒரு உணவுக்கு வேண்டி பண்ண ஒரு இது அந்த ரெசிபி சீக்ரெட் தான் எங்களுக்கு. அது அத்தனை இதுவும் எங்கள் ஃபேக்ட்ரியிலேருந்து அத்தனை பிரான்ச்சுக்கும் அனுப்பப்படும். அதுதான் எங்கள் ஸ்பெஷாலிட்டி. அதில் கோங்குரா பருப்பொடின்றது வந்து பெரிய ஃபேன். சென்னையிலேயே பார்த்தீங்கன்னா எங்கள் பீமாஸ்க்கு வரவங்க வெறும் பருப்பொடி கோங்குராவில் சாப்பிட்டே கிளம்பிடுவாங்க. சாம்பார் ரசம் கூட சாப்பிட பார்த்தாங்க. அவ்வளோ ஃபேமஸ் எங்களோட முடியும், எங்களோட இதுவும் கோங்குரா. நாம இப்போ இனாகுரேஷனுக்கு வந்திருக்கோம். இது சம்பந்தப்பட்டு ஏதாவது கேள்வி சார் சொல்லுங்க. நீங்க தயாரிப்பாளர் கவுன்சில் சீனியர் மெம்பர். அவங்க நீங்க சொன்ன பருப்பை பத்தி பேசுறா, நீங்க பொறுப்பை பத்தி பேசுறா. ஆமா, என்னன்னா இவங்க ஒரு படம் ஒன்று உங்களுடைய கூட்டு முயற்சியில் ஒரு படம் ஒன்று ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதை நான் நடிச்சிருக்கேன். அவருடைய அணுகுமுறை படத்தை நடிகரும் வேற. அப்படியா? எனக்கு அந்த வகையில தான் அவர் நட்பானாரு. அப்ப பேசுற பொழுது இப்படி அப்ப பீமாஸ் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்ல, அது பீமாஸோட ரத்த உறவுன்ற பொழுது அவன் குட் மார்னிங் இப்படி சொல்லிட்டு இருந்தா அப்புறம் குட் மார்னிங் இப்படி சொன்னார் இல்லையா? அதன் மூலமாக ஏற்பட்ட உறவு தான். இங்க ஹோட்டல் தொடங்கி இருக்கிறார் பொழுது வகையில போயில கொஞ்சம் ஈஸியா சாப்பிட்டு போயிடலாம்ல. காசு எப்படி கேட்க மாட்டார்ல தம்பி.
எல்லாம் ஒரு சுயநலம் தான். ஒன் செகண்ட் மேம், அதை பற்றி மட்டும் இந்த வேலை நிறுத்தத்தை எப்படி பார்க்குறீங்க? ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தம் நம்ம சொல்லியிருக்காங்க, அதை பற்றி மட்டும் நோ கமெண்ட் சார். அரசியல் அப்படி சொல்லலாம். என்ன தம்பி சொல்ல முடியும்? பெரியவர்கள் தேர்ந்தெடுத்து ஒரு குழு, ஒரு தனிநபர் சார்ந்து ஒரு யூனியனை இயக்க முடியாது. அதை தம்பி ஒத்துக்குவீங்க. யூனியன் என்பது 24 கிராஃப்ட் சம்மந்தப்பட்டது. ஒரு ஃபெடரேஷன், ஒரு பெப்சின்றது. அந்த ஒரு நபர் மட்டும், ஒரு யூனியன் மட்டும் சேர்ந்து ஒரு விஷயத்தை செய்திட முடியாது. மேடம் சொல்கிற மாதிரி அவருக்கு மேலே நிறைய வல்லுநர்கள் இருக்காங்க. அவர்கள் அதனுடைய நிறை குறை பார்த்துருப்பாங்க. ஸோ எல்லாரும் ஒட்டுமொத்தமாக டிஸ்கஸ் பண்ணி எல்லாரோட ஒப்புதல் பெற்று தான் இந்த ஒரு விஷயத்தை அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த அனௌன்ஸ்மெண்ட்ன்ற பொழுது அது ஒரு நபர் முடிவு இல்லைன்ற பொழுது பொதுவாக எடுத்த முடிவுன்றதுனால அந்த அதுக்கு மரியாதை கொடுக்க வேண்டியதுதான் எங்களை மாதிரியானவர்கள் காணப்படுறாங்க. பெப்சியில் தானே வேற ஒன் ஆஃப் த மெம்பர். அப்படி தானே தம்பி? அப்பா சொன்னா போய் செய்யணுமா இல்லையா? இல்லையா? அப்பா சொல்றது தப்பா இருந்தாலும் உடனே செஞ்சிருமா இல்லையா? மாதிரி ஒரு ஊருக்கு ஒரு நம்மளுக்கு முன்னால் இருக்கிறவங்க அவர்கள் அதுவே மிகப்பெரிய. இப்போ நாங்கள்லாம் நடிகர்கள், ஒரு பார்ட் டைம். இப்போ நாங்கள் 5-6 யூனியன் மெம்பராக இருக்கேன். இன்க்ளூடிங் ப்ரொடியூசர் கவுன்சில் மெம்பராக இருக்கும், ரைட்டர் யூனியன் மெம்பராக இருக்கும், டைரக்டர் யூனியன் மெம்பராக இருக்கும், மியூசிக் யூனியன் மெம்பராக இருக்கும். ஆனால் ஜஸ்ட் ஒரு மெம்பர் தான். ஆனால் அதையே நிர்வாகம் பண்ணிட்டு ஒவ்வொரு யூனியனுக்கும் ஒரு தலைவர் இருக்காங்க இல்லைங்களா? ஸோ அந்த தலைவர்கள்லாம் சேர்ந்து ஒரு விஷயத்தை எடுத்துருக்குறாங்கன்னா அதில் நிறைய விஷயங்கள் இருக்கும். அதை விவாதிப்பதற்கான இடம் இது அல்லவே. சொல்றாங்களா? ஞாயிற்றுக்கிழமை உச்சி வெயில், கண்டென்ட் பிடிக்கிற இடம் இல்லப்பா. நல்லா போயிட்டு இருக்கு. நல்ல டாக் இருக்குது. உங்களுக்கு எல்லாம் நன்றி சொல்லணும். எல்லாம் வந்து ப்ரெஸ் மீட்ல வந்துட்டு நல்ல விமர்சனம் எழுதியிருக்கீங்க. ஸோ இந்த இடத்துல நான் உங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்றேன். அதே மாதிரி நல்ல சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. எல்லாரும் ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. நல்ல விமர்சனம் எழுதியிருக்கீங்க. உங்க முடிஞ்ச அளவுக்கு நல்ல சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ இனிமே வந்து பார்க்கலாம் எப்படி நமக்கு ஸ்க்ரீன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதா இல்லை தியேட்டர்ஸ் நல்லபடியா இன்னும் அமையதான்னு அதை பார்க்கணும். பட் ஆஸ் ஃபார் நவ் டாக் ரொம்ப நல்லா இருக்கு படத்துக்கு. ரொம்ப அருமையான ஒரு ஃபில்ம். இந்த ஃபில்முக்கு வந்து எல்லாரும் சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை ஜெயிக்க வைக்கணும் நியாயமா. ஏன்னா இந்த கண்டென்ட் ரொம்ப முக்கியமானது. இது வந்து ஜனங்கள் கிட்ட போய் சேரணும். நம்ம எவ்வளோ படங்கள் எடுக்கிறோம், எவ்வளோ விஷயங்கள் பண்றோம், அது எல்லாத்துல இந்த ஃபில்ம் ரொம்ப முக்கியமானது. அதனால் எல்லாரும் இது உங்க சப்போர்ட் கண்டிப்பா நிச்சயமா 100% நீங்க எல்லாம் பண்ணிட்டீங்க. பார்க்கலாம், நல்லபடியா வரும். உங்களோட சமையல்ல உங்க வீட்டுல கணவருக்கும் சரி உங்க பிள்ளைங்களுக்கும் சரி பிடிச்ச உணவு இருக்கு. நீங்க அதிகமா வீட்டுல சமைக்கிற நான் வந்து ரொம்ப சிம்பிளா தான் சமைப்பேன். ரொம்ப ஏன்னா என்னோட ஹஸ்பண்டும் சரி டாட்டருக்கும் சரி ரொம்ப பிடிச்சது ரொம்ப சிம்பிளானது சாம்பார், ரசம் தான் ரொம்ப பிடிக்கும் என் பொண்ணுக்கு. எப்போ ரசம் செஞ்சாலும் நிறைய ஊற்றி சாப்பிட்றது. ஸோ அண்ட் அதுக்கப்புறம் நம்ம பொரியல், இதுதான் சிம்பிளான ஒரு விஷயங்கள் தான் ரொம்ப பிடிக்கும். மேடம் இப்போ அந்த சினிமா ஸ்டேஜ்ல பேசும்போது அந்த ஜப்பாரோட பேசினாங்க. பட் அவங்க எந்த ஆக்டர்ஸ்னே சொல்லல. பட் நம்மளா கெஸ் பண்ணி நிறைய பேர் அதை பத்தி நிறைய விமர்சனம் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க எந்த அளவுக்கு அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஃபார் கெஸ்ஸிங் ஒரு ஆக்டர்ஸ் நம்ம வந்து தப்பா சொல்லக்கூடாது அப்படிங்கிற விஷயத்துல நீங்க எந்த அளவுக்கு நீங்க என்ன பத்தி கேளுங்களேன். ஏதாவது என்ன பத்தி ஒரு கேள்வி கேளுங்க, நான் உங்களுக்கு பதில் சொல்றேன். நீங்க நடிக்க போறீங்களா, டைரக்ட் பண்ண போறீங்களா? ஏன்னா ரெண்டு பதிலும் சவால் பண்ண போறீங்க. ரெண்டுமே செய்வேனே. தேங்க்யூ. ரெண்டுமே செய்வேன். நான் சினிமா இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா இதில் தான் நான் இருக்கணும், இதில் தான் நான் இருப்பேன். மேடம் நிழற்குடை வந்து ரிலீஸ் ஆகி நல்லா போயிட்டு இருக்கு. எஸ். அடுத்த வாரம் சந்தானம் படம், சூரிய படம், யோகிபா படம் 3 வருது. பெரிய பெரிய நிறுவனங்கள் வெளியிடுது. இந்த படத்தை பாதிக்குமா? பார்க்கலாம் சார், தெரியல. இந்த வாரம் நல்லபடியா போச்சுன்னா பாதிக்காது, இல்ல ஆஸ் யூஷுவல் எடுத்துடுவாங்கல்ல. பார்ப்போம். நம்ம சின்ன படம், ஆனா நல்ல கண்டென்ட் உள்ள ஒரு ஃபில்மு. அது எந்த அளவுக்கு வந்து இந்த போராட்டத்துல இருக்க முடியும்னு
நாமளும் வந்து அதுக்கு எவ்வளோ நம்ம சப்போர்ட் பண்ண முடிஞ்சாலும் நம்ம சப்போர்ட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறமா கடவுளுக்கு தான். என்ன சாப்பிட்டோம் மேடம். ஆமாம் சாப்பிட்டோம். அப்படி சொல்லிடுவோம். சாப்பிட போறீங்களா? சாப்பிட்டோம் இருங்கம்மா, சாப்பிட்டு வந்துட்டோம். கொஞ்சம் நான் எடுத்து தரேன். கொஞ்சம் சாப்பிட தொந்தரவு போன தப்பு இல்லை. கொஞ்சம் நேரம் அவங்களும் நம்மள மாதிரி தான் டைம் கொடுக்கணும். நெய் போடணும் சார். பார்த்து போட்டு நல்லா இருக்கு சார். மலாய் மலாய் ஓகேண்ணா, தேங்க்ஸ் மேடம். தேங்க்யூ. ஓகே ஆமாம் 400 இருக்குது. சத்தியான மறைச்சிடாதீங்க. யார் அண்ணா கொடுக்குறாண்ணா? இல்லை இல்லை